அஜிதாவின் கேள்விகளுடன் செல்வி அக்கா தொடர்ந்து சிவதர்சினி அவர்கள் வர காத்திருக்கிறார். அதான் நேரம் போச்சு தானே. சரி வாங்க. வணக்கம். இவர் போன தூக்கிட்டார். ஓகே வஜிதா, கேட்டுக்கொண்டு இருக்கிற வஜிதா சில வேளையில வேற மணி. சரி, இப்ப நாங்க ஆரம்பிப்போம். இப்ப நீங்கள் பெயர்களை கொடுங்க. பத்தினி இணைஞ்சிருக்கிற ஊரோடு விளையாடு. இன்றைக்கும் ஆகாஷ் தான் விளையாட போகிறீர்கள். உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இன்று ஒன்றுதான் பதிஞ்சபடி இருக்குது. ஆனபடியால் யோசிக்காமல் நீங்கள் இருக்கிறதிலேயே பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஒருவரும் பதியாதைங்க, நான் தான் முன்னுக்கு வர போறேன். ஆமாம், சரோஜினி அக்கா பதிஞ்சிருக்கிறார். அவ பதிஞ்சிருவா. வணக்கம் அக்கா. வணக்கம் மாங்கோ. ரோஜினி வணக்கம். வணக்கம் 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 அக்கா. வணக்கம். ஒரு நிமிஷம் கதைக்கலாம். ஒரு நிமிஷம் கதைக்கு. ஓ மாணியக்கா, என்ன ஒரு போடா போட்டு விட்டுது எல்லாரையும். என்ன இருமல் காய்ச்சல் தடிமன் எல்லாம் சேர்ந்து நான் 2 வரைக்கும் இன்னும் எழும்பியில் 2 தான் எழும்பி. நேற்று மாக்கள் பள்ளிக்கம் போயில் 2 தான் போயினோம். 2 பேரும் அவ்வளவுத்துக்கு ஒரு பாடப்படுத்தி சத்தி காய்ச்சல் தடிமன் இருமல் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரே அடியா போட்டு. வளர வளர மாறிடும். சின்னனுக்கு இன்னும் மாற இல்லை வாணியக்கா. எனக்கும் அதோட முட்டும் வந்துட்டு. அது 4 பேருக்கும் வருத்தம்டா, இவரும் இல்ல பாக்குறது ஆக்கல முடியாது. தவுல வச்சது வீட்டுல எவ்வளவு நாளும் மாறி மாறி உலை வச்சது தமிழ்ல சொல்றேன். சரி, இதோட இந்த உலையோட எழும்பிட்டு இருக்கணும். ஓ மணியக்கா நன்றி. அந்த சனிக்கிழமையோட அந்த இது பாத்துறான். உண்மையில யோகா அந்த முழுக்க பாத்துறானா, ரீப்ளேல பாத்துறான் மணியக்கா. மிக அழகா இருந்தது யோகா. இது அவளாம் பார்த்துட்டு தான் அடுத்த நாள் அப்படியே பட்டாச்சு. எந்த செய்யவும் இல்லை. இவன் நாளையில இருந்து செய்வினம் மணியக்கா. மன்னிப்போட ஒரு மெசேஜ் கூட மன்னிப்பு தேவையில்லை. அது உங்களோட ஊக்கத்துக்கு உங்களோட இதுக்கு தானே தவிர என்ன மன்னிப்பு தேவையில்லை. தகவல் அதுக்குள்ள வராதபடியினால அப்ப தெரியாது. உண்மைதான் மணியக்கா. போனது எந்த திசையில இருந்து என்னோட பிறந்த அக்காவோட கதைச்சு பெத்துனாளாச்சு. அவளும் அடிச்சு வேறு கேட்டு போட்டு இருக்கிறா. அவ்வளவு சினமா கிடக்கு. புள்ளையில பாக்குறதோ என்னத்தை செய்கிறேன் ஒன்றும் தெரியாம கிடக்குது. அதுதான் மனைக்கு ஒவ்வொன்றும் சத்தி எடுக்க மாறி மாறி எடுக்க நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. எனக்கும் அது முட்டா கிடக்கு. பம்மை மாறி மாறி ஒரு லிமிட் இல்லாம அடிக்க. அப்படி அடிக்கவும் கூடாது. என்னதான் செய்ய நான் இந்த யோகாசனத்தை தொடர்ந்து எல்லாம் போகும். யோகாசனத்தை மூச்சு பயிற்சி வந்தா இந்த பம்மும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை. ஒன்றும் தேவையில்லை. உண்மைதான். அதான் இவ்வளவு காலமும் இல்ல பாணியக்கா. இப்ப புதுசா வேண்டி வச்ச பம்மை தேடி எடுத்து அடிச்சது என்ன கடவுளேண்டு. லோகினி, ஓம் சொல்லியண்டி. நானும் உதாலே மீண்டெழுந்து வந்திருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பயிற்சி செய்யுங்க. நன்றி நன்றி. கவனமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு உற்சாகத்தை உண்டு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாணிமோகன், நேவிசக்கா, சரோஜினி அக்கா, ஜெயமலர், பத்மினி எனக்கு தெரிகிறது. சரோஜினி அக்கா வேறையா, நேவிசக்கா, ஜெயமலர், பத்மினி. ஓகே, கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், வஜிதா முகமட் அவர்களது ஊரோடு விளையாடு நிகழ்வு இப்பொழுது ஆகாஷ் லைட்டில் நீங்கள் விளையாட இருக்கிறீர்கள். இன்று 30 கேள்விகள் உங்களுக்காக வருகின்றது. வட்டார வழக்கு சொற்கள் வஜிதா முகமட் அவர்கள் தந்திருந்தது. ஊர்கள் நானாக அன்று செய்தது போல உங்களுக்கு இலகுவானதான் இருக்கிறது. நீங்கள் டக்கண்டு புரிஞ்சு கொண்டு கடலண்டு போடுறதுக்கான ஏற்ற மாதிரி செய்து வைத்திருக்கிறேன்.
சரியா வாணி, ஓ, ஆரம்பிச்சு ஓடுவோம் அப்படி. மற்ற நேயர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். ஊரோடு விளையாடு வஜிதா முகமட் அவர்களின் நிகழ்வு ஆகஸ்ட் லைட்டில் இன்று நீங்கள் நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறீர்கள். சமூக ஒருங்கிசைவை ஒன்றிணைக்கும் ஆண்டாகவும் எமக்காக மரணித்த மாவீரர்களின் நினைவு மாதமாகவும் நவம்பர் மாதம் இன்று 18ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நிகழ்வுக்காக லோஜினி, நேவிசக்கா, ஜெயமலர், பத்மினி, சரோஜினி அக்கா, கல்மானி இணைந்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் 30 கேள்விதான் விவேகமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வட்டார வழக்கு சொல் பூனாரம். அங்கம், ஆபரணம், அகங்காரம். அங்கம் என்பது பூனாரம். ஆபரணம் தான் வரும். ரெண்டு மொழிகளே தெரியாம கிடக்கு. ஆபரணம் தான் வரும். ஓகே. இல்ல, அவர் தந்த சொல்லுகளுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன். அப்ப நாங்கள் அங்கம் உண்டு, அவர் தந்ததுக்கு தான் நான் போட்டு இருக்கிறேன். சொல்லலாம் அவர் தந்த சொல்லுதான். அவர் ஊர்ல அப்படியா இருக்கும். அவர் சில வழியில அவேண்ட பகுதியில் அப்படி சொல்லதா இருக்கலாம், அல்லது அவர் மாறி தந்திருக்கலாம். வஜிதா முகமட் கேட்டுக்கொண்டிருந்தால் பிறகு இணைந்து கொள்ளுங்கள். வடு, மாங்காய் பிஞ்சு. பொதுவாக ஆபரணம் பூனாரம் என்றால் ஆபரணத்துக்கு அப்படி வருதோ எனக்கு தெரியல. பட்டணத்து காப்பு, பூட்டு காப்பு, ஒற்றை பூட்டு காப்பு, இரட்டை பூட்டு காப்பு. அவரும் வருத்தத்துல சில வழியெல்லாம் மாறி தந்திருக்கலாம். இரட்டை பூட்டு காப்பு என்பது பட்டணத்து காப்பு. அல்லிக்குத்து, காதோரம் அணிவது, காதோரம் சிறிய தோடு, காதோரம் ஒன்றுக்கு மேல் சிறிய தோடுகள். அல்லிக்குத்து மிக மூன்றாவதா இருக்கணும். காதோரம் அணிவதுதான் அல்லிக்குத்து. உதரம் போடையில சரியான பதில்கள் எல்லாம் போட்டபடி அவர் தந்தபடியே செய்திருக்கிறேன். கருகமணி, கருப்பு மணிகள், கருப்பு சிவப்பு மணிகள் இரண்டு சேர்ந்த கழுத்து ஒட்டிய மாலை. கருகமணி. கருப்பு சிவப்பு மணிகள். இரண்டும் சேர்ந்ததும் சரிதானே? அதுதான் இது விடத்தெருவு புல. மின்னி, சிறிய மூக்குத்தி, சிறிய தங்கம், சிறிய காதணி. மின்னி. சிறிய தங்கத்தை அவர்கள் மின்னி என்று சொல்வார்களா? நாங்கள் மின்னி என்றது மூக்குத்திக்கு சொல்லுவோம். மூக்குத்தி தான் போட்டுதான். வடு. அவர் எழும்பி வந்த பிறகு கேட்டுக்கொள்வோம். காயத்தின் தழும்பு, மறை, கட்டி. வடு, காயத்தின் தழும்பு. தொங்கட்டான். பெரிய தோடு, வளைந்த காதணி. 2 தரம் வளைந்தது. சிறிய நீண்ட காதணி. 2வது ஒரு தடவை வளைந்த காதணியா.
பெரிய தோடத்தானா தொங்கட்டான்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்ப நாங்கள் கீழே தொங்குவாங்க. நீளமா நோ கிடக்கிறதா நோ நோ தொங்கிட்டான்னு சிறிய சொல்றோம். நீண்டதுதான் சொல்றது. எனக்கு தெரியாது. இது இல்ல, இது தமிழ் நான் அது விடத்தெருவு அது எல்லாம் பிள்ளை. பிள்ளை. சங்கிலி, பித்தளை வெள்ளி பித்தளை, என்ன? பித்தளை வெள்ளி. வெள்ளி கிடக்கு. இது என்ன இது பித்தளை என்ன வெள்ளி? இது? இது என்ன இது? சங்கிலி பித்தளை வெள்ளி. சும்மா சங்கிலியில அவர்கள் சங்கிலி என்று சொல்வது எதை சொல்வார்கள்? என்னடா இது? நாங்கள் தான் பவுனில சொல்றத சங்கிலி என்று சொல்லுவோம். அவர்கள் பித்தளைக்கு சங்கிலி என்றார்களா? அல்லது இப்ப நாக்கி கட்டுறதும் சங்கிலி தான். இல்ல, அது வந்து உலோகம். இல்ல பித்தளை இல்ல இது வெள்ளியில உலோகம். உலோகம். இது சங்கிலி என்ன இது? என்றது கழுத்துல அவர்கள் போடுறது. பித்தளைக்கு தானா அப்படி பித்தளையில வெள்ளி வருது. சாரி, வெள்ளிக்கு தான் அப்படி சொல்வார்கள். ஆமா, அதுதான் சொன்னேன். வட்டார வழக்கு சொல்லு. எனக்கு வடு என்ன ரெண்டு பேர் திரும்பி வந்து மூன்றாவது வடுகிறது. இல்ல இல்ல, அது மூன்று வடக்களா? ஆ. 3 வடக்கள்: கரை, பறை, சிறை. ஓ வடுக்கு வருந்தானே பொறிச்சொல் மாதிரி தான். ஒரு சொல் அது பல நான் அர்த்தம். தானே மிச்சம் போட்டது வாணி. பல கரை அர்த்தப்படும். என்பதுக்கும் வடு. கொம்பு. ரோஜினி, வாணி, நேவிசக்கா, ஜெயமலர், சரோஜினிக்கா, பத்தினி, நப்லவதி. ஓகே. தாரா, இதாகும். அன்னம், நாரை, வாத்து. பாருங்க, நாங்கள் தாரான்று தாராவை ரொம்ப சொல்லுவோம். அவர்கள் என்னத்தை சொல்றாங்க பாருங்க. வாத்து என்பதுக்கு தாரா. வாத்து அன்னமா? வாத்து அன்னம் அன்னம் போறது. என்றது பெருசு. ரங்குப்பட்டி. ஓ மை காட். நாங்கள் மற்ற ராணா போடுவோம் பாருங்க. ரங்குப்பட்டி. சூக்கேஸ் அளவிலான இரும்பு பட்டி, சூக்கேஸ் அளவிலான சிறிய பட்டி, சூக்கேஸ் அளவிலான தகரப்பட்டி. நான் தான் ரைமிங்குக்கு மற்றர்கள் போட்டது. சூக்கேஸ் அளவிலான தகரப்பட்டிக்கு ரங்குப்பட்டி. இரும்பு பட்டி தானே நாங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது நீங்கள் வச்சிருந்ததுக்கு நான் என்ன செய்யறது? இல்ல, இங்க இந்த நாட்டுக்காரன் தான் ரங்குப்பட்டின்றது இவங்கட தானே. வண்டு, வண்டு. சட்டியில் கட்டப்படும் துணி, நீராவியில் பானையில் கட்டப்படும் துணி, சட்டியில் கட்டப்படும் துணி. வாணிக்கு தெரியும். நீராவியில் அந்த பானையில கட்டுற துண்டுக்கு ஊர். இப்ப இதுகள் விண்மீன், அதோட சேர்ந்தது புருவம். நான் எத்தனை எழுத்துக்கள் போடவில்லையா? உடுப்பட்டி, உடுவில், உடுத்துறை. நான் கூட அந்த எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் இருந்தால் அதில் நடுவுக்குள் மெய்யெழுத்தென்று போட்டிருப்பேன். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேணுமா? உடுவில் என்பது சரியானது. உடு என்றால் விண், விண்மீனுக்கு புருவம் வில். ஒருவர் போட்டிருக்கிறீங்களா? நான் இப்ப நான் போட்டிருப்பதுக்கு மெய்யெழுத்து போட்டிருப்பேன், மற்றதுக்கு இத்தனை போட்டிருக்கிறேன். ஆனபடியால் அதை கவனத்தில் கொள்ளவும். ஆலயம், அதோட நீர்நிலை இரண்டும் சேர்ந்தால் எந்த ஊர்? சாவிரிக்குளம், புதுக்குளம், கோவில் குளம். கோயிற்குளம் அல்லது கோவிற்குளம் ரெண்டும் இருக்கிறது. கோயில் குளம். புது கண்டு வந்திருக்கிறதுக்கும் ஒரு ஆள் போட்டுக்கிறீங்கள். சாவிரி என்ற செத்து போறதுக்கு போட்டிருக்கிறீர்கள். கவனமாக டக்கண்டு யோசிச்சு இதன்ற தேவையில பாருங்க. ஆற்றின் இருபக்கத்தில் உள்ள தடுப்பு மனித இனத்தின் படிப்படியான வளர்ச்சி. கரணவாய், கரவட்டி, கரையூர். ரைமிங்குக்கு ஊர் எடுக்கிறதே கஷ்டம்தான். கரை ஊர், கரை மற்றது ஊர். மனித இலட்சியம் படிப்படியான வளர்ச்சி. இப்ப ஊர் தானே, வாயிலே எங்க கிடக்குது வளர்ச்சி? வெட்டி பேச்சு தான் இருக்குது. கரை வெட்டி. 17. கிடங்கு, என்ன ஒரு கிடங்கு. 2 கிடங்கும் சேர்ந்தால் ஒரு ஊர். கிடங்கு, ஒரு கிடங்கு. பள்ளமடு, பெரிய மடு, சின்ன மடு. பள்ளமடு. பெரிய என்றா கிடங்கண்டு வராதே.
பள்ளம், கிடங்கு. மருந்து செடி, மற்றது எமது உடம்பு, சரீரம் ரெண்டும் சேர்ந்தா ஒரு இடம். வள்ளிபுரம், கள்ளிக்குளம், கள்ளியடி. இது நினைக்கிறேன் 2 இடம் வருகிறதாக்கும். சரியாக ஞாபகம் இல்லை. 1ல 2 இடம் வந்திருந்தது. வள்ளிபுரமும் சரி, கள்ளி அடியும் சரியா. அடி என்றது அப்ப கள்ளியடி போட்டது வர இல்லை இதுல ஒன்று. விளங்கல. மல்லிபுரம் தான் வருது. நான் கள்ளியடி தான் போட்டேன். போட்டு இருக்கிற வள்ளி செடி என்றும் ஒரு மருந்து செடி இருக்கிறது. இல்ல கள்ளிக்கு போட்டுனாங்க, அதுக்கு சரி வர இல்லை. மெய்யெழுத்து இப்ப வருது கிடங்கு. மரம் மெய்யெழுத்து ஒன்று நஞ்சு கிடங்கு. பாலைக்குழி, அத்திக்குழி, சுண்டிக்குழி. மரம் மெய்யெழுத்து கிடங்கு. இதுக்குத்தான் 2 வருது பாருங்க. பாலையும் சரி, அத்திக்குழியும் சரியானதா. அத்திச்செடி, அது பாலை செடி, அதுவும் இருக்கிறது. மரம் அதுக்கானது. அடுத்தது சிம்புன்ற படம் உண்டு, அதோட சேர்ந்தது வாசனை திரவியம் சேர்ந்த ஒரு ஊர். தம்பட்டை, தம்பிலுவில், தம்பலகாமம். வாசனை திரவியம் தம்பட்டை என்பது சரியானது. பட்டை, கருவா. அடிச்சிருக்கு காத்து எங்கேயோ மாறி. இறுதியான 10. உறுப்பு, சக உறுப்பு 2 உறுப்பும் சேர்ந்து ஒரு இடம். இதயபுரம், சுழிபுரம், அல்வாய். இதயபுரம் என்பது சரியானது. அல்லண்டா வராதே, வாய் சரி. புறம் என்றால் உறுப்புக்கானது. தஞ்சம், மற்றது விலங்கு வாழும் இடம். தஞ்சம் விலங்கு வாழும் இடம். நாவற்காடு, மணற்காடு, புகலிட வனம். புகலிட வனம் என்பது தஞ்சம் என்றால் மணல்ல போய் தஞ்சம் இருந்த நீங்கள். சந்தோஷம், அதோட சேர்ந்து ஒரு ஊர். சந்தோஷம் ஊர். இந்துபுரம், அமைதிபுரம், ஆனந்தபுரம். உடம்புக்கும் வரும், ஊர் என்றதுக்கும் வரும். ஆனந்தபுரம். எல்லோரும் 7 பேரும் போட்டிருக்கு. மூங்கில் ஒரு மெய்யெழுத்து கிணறு. மூங்கில் ஒரு மெய்யெழுத்து நஞ்சு கிணறு. பனிக்கங்கேணி, கணுக்கேணி, காயாங்கேணி. கணுக்கேணி என்பது சரியானது. காயாங்கேணியும் காயான்றதும் மரம். மூங்கிலுக்கானது இல்லையா. கணு என்றால் மூங்கில். இருபத்தஞ்சு. பொல்லாங்கு, அடுத்தது மரம். 2ம் சேர்ந்து இணைஞ்சு ஒரு ஊர். அடம்பனை, அடம்பன், அம்பனை. அடம்பனை, அடம்பன், அம்பனை. பொல்லாங்கு, அடம்பனை என்பது அதுவும் சரி. அடம்பன் என்பதும் சரியானது. அடம் பிடிக்கிறது, இது 2மே சரியானது. ஆனா அடுத்து பன் மரம் இருக்குதானே, பன்ன மரம். கர்வம், கர்வம் இது ஒரு ஊர். வெட்ட முறிப்பு, கூழா முறிப்பு, முறிப்பு. கர்வம். முறிப்பு என்பது சரியானது. கூழா முறிப்புண்டா 2. கூழாவுக்கான ஒரு அர்த்தம் வரும், பார்த்து கொள்ளுங்க. பாக்கு ஒரு தரவுதான். பாக்கு. அவனம், கண்டல், திகாலி. அவனம், கண்டல், திகாலி.
கண்டல் என்பது அதுவும் சரி, அவனும் சரி. பாக்கு என்பதற்கு 2 அர்த்தமும் இருக்கிறது. அடுத்து 28 நீர் ஓட்டத்தின் தடை. நீர் ஓட்டத்தின் தடை இது ஒரு ஊர். திகாலி, தேக்கம், உடங்கா. நீர் ஓட்டத்தின் தடை. தேக்கம் என்பது சரியானது. 29 பலம், அதோட கூர்மை சேர்ந்து இணைஞ்சு ஒரு ஊர். பலம், கூர்மை. பாலமுனை, வீரமுனை, மருதமுனை. வீரமுனை என்பது சரியானது. இன்றைய தினத்தின் நிறைவான கேள்வி. கடல். கடல். முசலி, உவரி, பூமடு. கடல். உவரி என்பது கடல். இப்பொழுது யார் வந்திருப்பார்கள்? தேவலர் அவர்கள் வாடி 7 4 வாழ்த்துக்கள். கட்டிக்காரி. ஏமலர் நானும் எல்லா கேள்வியும் சரியா சொல்ல மாதிரி இல்லை. ஆரம்பத்துல எல்லாமே பிள்ளைதான் விட்டேன். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. அப்ப ஏதோ ஒரு லக் இருக்கு, ஒரு லொட்டோடுங்க. பாருங்க, லோஜினி 1001 புள்ளிகளை பெற்று 2வதாகவும், நேவி சக்கா 978 3வதாகவும், வாணிமோகன் 928 கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். இந்த போடுறதுல வித்தியாசம் இருக்கு. திரௌபதி 767, சரோஜினி அக்கா 595, பத்மினி 550. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது இப்ப பாருங்க, மடம் நாங்க போட்டது அதான். எனக்கு நான் சரியா போட்டதில்ல, அங்க பிள்ளையாத்தான் காட்டினது. வட்டார விளக்கு சொல் பூனாரம் ஆபரணம் தெரியும். அவர் போடுற பூரணம் என்னடா எங்க அம்மா நான் அப்படித்தான் சொன்னேன். ஞாபகம் பூனரம் எல்லாம் போட்டு அழகா சட்டையெல்லாம் போட்டு வராருண்டு. அது எனக்கு ஞாபகம். நீங்க சொன்ன அவர் வேற ஒன்று போட்டிருந்தது. நானும் இதுக்குதான் போட்டேன். ஆபரணம் என்பதுதான் சரியா வந்திருக்குமா? எஸ். ஓகே ஓகே, பொறுங்க பாப்போம். பூனாரம் பூனாரம் ஆபரணமோ? பொறுங்க. மற்ற 2 பேரும் அப்புறம் தான் அதுக்கு வராது. என்ன போட்டுட்டோம்? அங்க மண்டு போட்டுட்டோம். என்ன? ஓகே ஓகே, அது பிள்ளை. சரி. அடுத்தது பட்டணத்து காப்பு, ஒற்றை பூட்டு காப்பு. அது சரியா இருக்கா? ஆபரணம் தான் அதொண்டுதான். இல்ல பொருங்களேன், அவர் அனுப்புறத சொல்றேன், கேளுங்களேன். அவர் போட்டிருக்கிறேன், நான் சொல்றேன். அதை அவர் அனுப்பி ஒற்றை பூட்டு காப்பு தானே வேணும். அது ஒற்றை பூட்டு காப்பு. அது நான் பிள்ளையா போட்டது. ஆனா அதுல வந்தது பிள்ளையாத்தான் அப்படி என்ன வந்திருக்கும். ரெட்டை பூட்டு காப்பு. நான் தான் தவறியா மாறி போட்டு விட்டேன். ஓகே. அல்லு குத்து. இப்ப மாத்தி கொண்டு வரேன்னா சரி. அடுத்தது என்ன தவறு வந்திருக்கு? அல்லு குத்து காதின் மேல் ஓரங்களில் அணியும் ஒன்றுக்கு மேற்பட்ட சிறிய தோடுகளை தான் நான் போட்டேன். காதின் மேல் ஓரங்களில் அணியும். அதான் நாங்க சரியான வந்து. ஆனா நான் இதான் போட்டேன். நான் அல்லு குத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சிறிய தோடுகள் எல்லாம். எந்த தவறுதான். ஓகே ஓகே, நான் அதை போட்டு வச்சிட்டு இருந்ததுல மாறுபட்டு போயிருக்கிறது. நான் திருத்தி கொண்டு வரேன்னா மற்ற கருகமணி கருப்பு சிவப்பு மணிகள் இணைந்த மணிகள் வந்து கழுத்து ரெண்டும் சரியண்டும் இருந்தது. அப்ப ரெண்டும் சரியும் சரி, கருப்பும் சிவப்பும் சேர்ந்தது. சரி, அப்ப 2லயும் போட்டு விடுறேன். எங்களே 2க்கு மேலதான் அவன் இது காதின் மேல் கருப்பு சிவப்பு மணிகள் இருந்து கழுத்து ஒட்டிய இதுதான் நவீன மாலை. அடுத்தது மின்னி சிறிய காதணி. அதான் நானும் போட்டேன். நான் மின்னி சிறிய காதணி. இது எங்க வந்திருந்த? அது அங்க வேறது வந்திருந்தது. நான் தான் எல்லாம் மாறுபட்டு. நீங்க அம்பளையா போட்டுக்கிறீங்க. நான் தான் கவனிக்கிறேன். காதுல ஒரு மின்னி கூட இல்லாம இருக்கிறேன்னு சொல்ல வேணும். மாட்டி விட்டு இருக்கேன். அப்படியே நான் திருத்தி கொண்டு வரேன். தொங்கட்டான்
தொங்கட்டான் வந்து நீண்ட அது காதணி. சரி, நீண்ட நீண்ட காதணி. இது காதணி. என்ன வந்த நீங்க பிள்ளையா போட்டது. சிறிய நீண்ட காதணி காதணி என்று நாங்க போட்டிருக்கிறார். நீண்ட காதணி தான் இங்க போட்டிருக்கிறார் அவர். ஆனா நாங்க போட்ட நீண்ட காதணி பதில் வந்தது வேறது. சிறிய சிறிய காதணி, அது பெரிய காதணி. அது வராது. அது பேரு சிறிய காதணி சும்மா தோடு ஓ, தொங்கட்டானா அந்த தொங்காது. அவர் அப்படித்தான் போட்டு இருக்கிறாரா? நீண்ட காதணி, தொங்கட்டம் தானே நீண்ட காதணி. நீண்ட சிறிய காதணி. காதணி என்று வராது. அது இல்ல சிறிய வெளி காதணின்னா சும்மா தோடுன்னு நினைக்கிறேன். அது தோடு, இது நீண்ட காதணி. தொங்கட்ட எல்லாம் போட்டு வாரான்னு சொல்லி தொங்கட்டான்னா நக்கல் தொங்கி அடிக்கிறது. கொண்டு சரி நிக்கிறது. சரி, காதை ஓகே. ஆட்டாட்டு தொங்கி கொண்டிருக்கிறப்ப தொங்கட்டான்னு வந்திருக்கு. தொங்கட்டான். அப்ப நாங்க இப்ப அதுதான் நான் மாத்திட்டாங்க. போட்டேன். அது அங்க பிள்ளையாண்டு சரி நீங்க சரி, வாணி முதல் சுற்று மாத்தியாச்சா? சரி. இன்னும் ஒன்று இல்ல இருக்கு பொறுங்கோ. அடுத்து ஓகே. சங்கிலி வந்து வெள்ளி தங்கத்தில் ஆடானதை மாலை என்று சொல்லுவார்களாம். இப்ப தங்கத்தில் ஆடானத தங்கத்திலான மாலையாண்டு இல்லையா அவர்? இல்ல அவர் போட்டுக்க. இப்ப தங்கத்துல இப்ப அங்க வந்து மாதிரி எங்கட ஊர்லயும் சங்கிலி என்று சொல்றேன் இல்ல, மாலை என்ன சொல்றேன். ஆனா வெள்ளி என்றது சொல்றது இல்ல சங்கிலிய. பித்தளை சொல்லுவாங்க என்ன, பித்தளை செங்கிலின்னு சொல்லுவாங்க என்ன. அவர் இல்ல சங்கிலி சங்கிலின்றதுக்கு ஏற்ற மாதிரி இல்ல. சங்கிலி என்றது வெள்ளி வராது. வெள்ளி தங்கத்திலான மாலை என்று அடுத்தது 2 இதுவும் போட்டிருக்கிறேன். சங்கிலி வெள்ளி என்று வணக்கம் அக்கா. வணக்கம். வாங்கோ. ஓ, சொல்லுங்க வஜிதா. அந்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். மாத்திட்டேனா? சொல்லுங்க. அதுல நான் இந்த ஆபரணம் தான் சரியா வரும் அக்கா. நான் அதுல போட்டிருந்தேன் ஆபரணம், அது சரி. அடுத்தது தொங்கட்டான், நீண்ட தோடத்தான் தொங்கட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மெலிசா நீண்டு இப்படி ஆடும் ஆடும். அது தொங்கட்டான்னு சொல்ற. அந்த சங்கிலின்னு சொன்னா இந்த வெள்ளி தங்கத்தால போடுவாங்க தானே நீண்ட மாலை, அத சங்கிலின்னு சொல்லுவாங்க. இப்ப கழுத்துல கட்டுறத இந்த அட்டியல் என்று சொல்லுவோம். கொஞ்சம் இல்ல சரி மேடம். அந்த வெள்ளி அது உலோகம் தானே. அப்ப அதான் பதில்கள் வெள்ளியும் பித்தளையும் ரெண்டு வெள்ளி அப்படி நீண்ட இல்ல வெள்ளிந்து வராது. வெள்ளி நீண்ட மாலை தான். நீண்ட தான் போட்டிருந்தவர் வெள்ளியும் பித்தளையும். வெள்ளி வெள்ளி நீங்கள் வெள்ளி என்று ஓட்ட விட்ட நீங்க பிறகுதான் கீழுக்கு தங்கத்திலான மாலை என்று வந்துடுது. இல்ல அது வெள்ளி தங்கம் அந்த நான் பக்கத்துல போட்டிருக்கேன் பாருங்க. அது இந்த அடிக்கக்குள்ள அப்படி புல வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல. ஓகே. நான் அடுத்த முறை நாங்கள் இப்ப சங்கிலி என்ற பாக்கைக்குள்ள வாணி வெள்ளி மாலையும் இருக்குது, தங்கத்திலான மாலையும் பெறும், எல்லாம் சேர்ந்து அதான் சொல்றேன். ஓகே. மற்றது அந்த ரங்கப்பட்டி ரங்குப்பட்டி தகரத்துல இருக்கிற தங்கட பக்கம் சொல்லுவாங்க. சூக்கசாலையான தங்க பெட்டியதான் ரங்குப்பட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த கருப்பு மணியும் சேர்ந்த கழுத்துல ஒட்ட கட்டுற மாலை. அது அந்த கருகு மணி தாலிக்கு முதல் கொடுப்பாங்க மாப்பிள்ளை அந்த மாலை. அத கருகு மணின்னு சொல்லுவாங்க. இப்ப தாலி கட்டுறல அத மாப்பிள்ளை பிரசன்ட் பண்ணுவாரு பொம்பளைகளுக்கு. கருகமணி. ஓ, அந்த கருப்பும் வெள்ளையும் இருக்கும். சைட்ல தங்கத்தால இந்த இது பண்ணிருப்பாங்க, அந்த கவர் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு கருப்பு மர கவர் பண்ணி மர சிவப்பு அப்படி வரும். அது கருகமணின்னு சொல்றத. கழுத்துல ஒட்ட போடுவாங்க. அத ஒட்டத்தான் போடுவாங்க. அதைத்தான் கருகமணின்னு சொல்லுவாங்க. அத மற்றது இல்ல கருகு மாலைன்னு சொல்றல, கருகு மணி தான் சொல்லுவாங்க. நாங்கள் சும்மா பொதுவாவே அது கருப்பு சங்கிலி என்று சொல்லுவோம். அவ்வளவு. வேற என்ன கேள்வி டவுட்டா இருந்தா? நன்றி. டேக் கேர். அடுத்தது வண்டு நீராவியில் அவைக்க அந்த பானையில சுத்தி இதை வச்சு அவைக்கிறது. மாதுகள் கொழுக்கட்டை எல்லாம் அங்க வண்டை வச்சுதான் செய்யணும். நாங்க வண்டுலாம் செய்யற அந்த ஸ்டீமரை தான் வண்டுன்னு சொல்லுவாங்க. வண்டு முதல் அத வேற எல்லாம் சரியா செஞ்சீங்க. உங்களுக்கு சரியான வாழ்த்துக்கள். பரவாயில்ல வஜிதா, நீங்கள் அடுத்த இதுல போடும்போது தனியா முதலாவது அதுன்ற மறுமொழியை மட்டும் போட்டுட்டு அடுத்த இதுகளை நீங்கள் அப்படியே பண்ணி விட்டா விளங்குமா? ஓகே, சரியாக்கா. தேங்க்ஸ் உங்களுக்கு வாணி. எனக்கு கதைக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் கேட்டு போய் படுத்துடுங்க. சுகம் பெற்று வர எங்களுடைய பிரார்த்தனைகளும். அப்ப எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போடணுமா? மிஸ் பண்ணிட்டு எல்லாம் மாத்திட்டேன் பாணி. 10 நாளும்
பரவாயில்ல நன்றி. பரவாயில்ல. கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இல்ல நீங்க மாத்துனதும் அதே பதிலாம் வந்திருக்கு அதுக்கு. ஆமா அது பிறகு அது முதல்ல வராது. சரி அது நீங்க அந்த பிறகு தாண்டா வராது. முதல்ல போட்டுதான் வந்துட்டு இருக்கும். நீங்க இது உங்க திருத்திர இன்னைக்கு வாணி திருப்பி செய்தாக்கும் வரும். வாணி ம். வர்ற செவ்வாய்க்கிழமைக்கு இப்ப இன்றைக்கு திருத்தம் தான் நான் அதுல போட்டு விடுறேன். ஓகே ஓ அப்படி போடலாம். அப்படி போட்டதான் வரும். அப்படி போட்டு விடுறேன். கவனமாக செய்யுங்கோ. ஓகே. அது ஏனென்றால் நான் தான் எந்தையும் நான் முதல் செய்து வச்சிருந்தபடியா வாணி கொஞ்சம் மாறி மாறி போட்டு விட்டேன். நான் அதுல நான் கவனிக்கல இரவு அதை யோசிக்கல. ஓகே பரவாயில்ல. நீங்க நேரத்தை எடுத்து இவ்வளவு செய்ததுக்கே மிக்க மிக்க நன்றியா. ஒரு உங்களுக்கு ஒத்துழைப்பு தானே. விளங்கு முதல் நான் முதல் தவறா 4 என்னது பேர்கிட்ட போயிட்டு ஒரே போட்டு அளவுதான். சின்ன சின்ன வித்தியாசத்துல வந்திருக்கு. அது நாங்கள் அமர்த்துறதுல வித்தியாசம் வந்திருக்கலாம். முதல் அனுப்பு அதுல வந்திருக்கலாம். ஒழிய மற்றபடிக்கு நான் 900க்கும் 1000க்கும் இடையில வந்திருக்கு. அதுபடியே என்ன 100 சின்ன புள்ளி சின்ன தான் நான் போட்டேன் நான் எல்லாருக்கும். ஓ அப்ப சின்ன சின்ன வித்தியாசம் தான். அது நாங்கள் போடுறதுலதான் ஆமா வேகத்தை வேகத்துலதான் அது கூடி குறைஞ்சிருக்கும். மிக சிறப்பு. எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றி பாராட்டுகளும் நன்றி. வஜிதா முகம்பட்டின் சார்பில் இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். வாணி உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதே ஆகாஷ் லைட்டில் வாணி 10:30க்கு தான் அடுத்த முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் செல்வி. தோல் மணிமோகன் ஓ ஜெயநாடு சார் அது அவர் சொன்னதான் டைம் நான் சொல்லலாம். அவர் இருக்கா தெரியாது. ஓகே. தோல் கொடுக்கும் அவர் தோழியாக இலங்கையில இருந்து வந்தா தானே இப்ப இங்க இருந்து வர்றதா லேட்டாக வரலாம் தானே செல்வி. ஓ செல்வி தோல் கொடுக்கும் தோழியாக வஜிதாவின் நிகழ்ச்சியை நீங்கள் மூச்சு விடாம வடிவாக சிறப்பாக ஆற்றிக்கொண்டு இல்ல வாருங்கள். பரவாயில்ல இது ஒன்றும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். நீங்கள் இணைகிறபடியாத்தான் இல்ல அந்த என்னென்றால் நிகழ்ச்சியை ஜெயநாடு என்ன அவர்கள் 11 மணிக்கு அவர் திறப்பிக்க போறபடியினாலதான் அவர் முன்னுக்கு கேட்கிறார். அவர் மாத்தி இன்றைக்கு சிறப்பு. அவர் வியாழக்கிழமையில போனவர். அப்ப ஆங்கில வகுப்புக்காக மாத்தி இப்ப செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு எடுத்தவர் அந்த திறப்பிக்கு போறது. நான் செய்யல. நீங்க செய்யுங்க. அந்த அந்த நிகழ்ச்சியை நீங்க செல்வி நித்யானந்த் செய்யுங்க. ஏன் வார இப்ப செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யறீங்களா? இல்ல நான் செய்யல. ஏன் இந்த முடிவு செய்யலையா? இப்ப என்கிட்ட இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. ஏன் திடீரென்று இந்த முடிவு இல்ல நீங்கள் இலங்கையில இருந்து செய்யறேன்னா நான் சிந்தி இல்ல செய்யறேன். நீங்களும் யோசிக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செய்யறேன். அதுல நீங்க பிள்ளை நிக்கிறீங்க. அதிபர் சொன்னவர் முதல் அவைகளை பற்றி விசாரிச்சு சொல்லிட்டு தான் கேட்க சொல்லி சொல்றவர். என்ன நீங்க அதுல சொல்றீங்க அப்படிதான் வருகின்றது ஊரோடு விளையாடு தோப்போடு வஜிதாவின் கேள்வியோட செல்வி